ஓகே, இப்போ நம்ம செக்ஷன் 3.3 வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? செக்ஷன் 3.3 என்னென்னு பார்த்தீங்கன்னா லிட்டில்வுட் 3 பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னே தெரியல. ஓகேவா? அந்த நோட்ஸில் அது இருக்குது. பட் தேவைன்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது அவசியம் இல்லை, நாட் நெசசரி. ஸோ டேரெக்டாக நம்ம வந்து லிட்டில்வுட் ஃபஸ்ட் பிரின்சிபலுக்கு போயிடலாம். ஸோ லிட்டில்வுட் ஃபஸ்ட் பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, let E be the measurable set of finite measure. இந்த லிட்டில்வுட் ஃபஸ்ட் லிட்டில்வுட் பிரின்சிபல்ஸ் தியரம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனைட் மெஷரில் தான் இருக்கும். ஸோ மெஷரபிள் செட் வித் ஃபைனைட் மெஷராக இருக்கும். ஓகேவா? ஸோ let E be the measurable set of finite measure, then for each epsilon greater than 0 there is a finite disjoint collection of open intervals ik k equal to 1 to n, for which u equal to union of k equal to 1 to n I k. ஓகே, ஸோ வந்து மெஷரபிள் செட் இ இருக்குது, ஃபைனைட் மெஷர் உள்ள மெஷரபிள் செட் இ இருக்குது. ஸோ ஃபார் ஈச் எப்சிலான், ஒவ்வொரு எப்சிலானுக்கும் சம் ஃபைனைட் கலெக்ஷன் ஆஃப் டிஸ்டைன்ட் ஓப்பன் இன்டர்வல்ஸ் கிடைக்கும். ஸோ என்னோட டோட்டல் யூனியன் வந்து நான் யூன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் கடைசியில் எம் டிஃப்ரென்ஸு மெஷர் ஆஃப் இ டிஃப்ரென்ஸ் யூ ப்ளஸ் மெஷர் ஆஃப் யூ டிஃப்ரென்ஸ் இ லெஸ் தென் எப்சிலான் அப்படின்னு வரணும். ஸோ இதுக்கு ப்ரூஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூஃப் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி தியரம் இருக்குது நமக்கு. ரெஃபர் தியரம் 14 இந்த நோட்ஸில் 14. ஸோ அது ஸோ இதான் அந்த தியரம். லெட் E be the measurable set of finite outer measure for each epsilon greater than 0 there is a disjoint collection. அப்படி இருக்கும் பாருங்கள். ஸோ அப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த தியரத்தோட ப்ரூஃபும் அந்த தியரத்தோட ப்ரூஃபும் ஒன்று தான். ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்த தியரம் என்னங்கிறத பார்க்கலாம். ஓகே, அடுத்த தியரம், அடுத்த லெம்மா. ஓகேவா? ஸோ assume that E has a finite measure set. ஓகே, நல்லா கவனிக்கணும். வாசிக்கும் போதே என்னென்ன நம்ம கவனிக்கிறோமோ, என்னென்ன சொல்லியிருக்கோங்களோ அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும். ஸோ லெட் E be the finite outer measure set. அப்போ அதில் ஒரு Fn be the sequence of measurable functions on E அப்படின்னு ஒரு sequence of functions இருக்குது. அந்த sequence of functions converges pointwise on E to the real valued function F. ஓகேவா? அப்போ தென் ஈச் ஈட்டா கிரேட்டர் தென் 0 அண்ட் டெல்டா கிரேட்டர் தென் 0 ரெண்டு பாசிட்டிவ் நம்பர் எடுக்கிறோம், ரெண்டு டிஃப்ரெண்ட் பாசிட்டிவ் நம்பர் எடுக்கிறோம். தேர் இஸ் அ மெஷரபிள் செட். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு பாசிட்டிவ் நம்பருக்கும் தேர் இஸ் அ மெஷரபிள் சப்செட் ஏ ஆஃப் இ, ஒரு சப்செட் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த மெஷரபிள் செட் ஏக்கு, மெஷரபிள் செட் ஈக்கு ஒரு சப்செட் எக்ஸிஸ்ட் ஆகும். அண்ட் அண்ட் இண்டெக்ஸ் என். அந்த இண்டெக்ஸ் என் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் போய்கிட்டே இருக்குல்ல. ஸோ அதில் ஒரு ஸ்டேஜ். ஓகேவா? 100, 150, 200 இருந்துச்சுன்னா அதில் 150வது ஸ்டேஜ், 150வது சீக்வன்ஸு அல்லது 120வது சீக்வன்ஸு, அதை நம்ம சூஸ் பண்ணுற இந்த ரெண்டை பொறுத்து நம்ம இந்த இண்டெக்ஸை சூஸ் பண்ணுவோம். ஸோ இண்டெக்ஸ் என் ஃபார் விச் Fn minus F modulus of Fn minus F less than eta on A for all n greater than or equal to n and m measure of E difference A less than delta. இந்த ஏங்கிறது சப்செட் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இதை ப்ரூஃப் பண்ணணும் நம்ம. ஸோ ப்ரூஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பை தியரம் 1. ஸோ ஓகே, இதுதான் அந்த தியரம். லெட் Fn be the sequence of measurable functions and converges point wise E அப்படியா இருந்துச்சுன்னா F is measurable அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? அந்த தியரத்தின்படி என்னது, இந்த F is measurable. ஓகேவா? அண்ட் ஆல்சோ Fn minus F is measurable for each n பை தியரம் 22 in unit 1. இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே வேறு சிலபஸ்ங்கிறதுனால 22, 21 வந்திருக்கும். ஸோ நமக்கு என்ன தியரம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தியரம் 22ல் இதான் சொல்லியிருப்பாங்க. என்னது, ஆல்ஃபா அண்ட் அந்த லீனியாரிட்டி பார்த்துருப்போம்ல. ஸோ ஆல்ஃபா எஃப் ப்ளஸ் பீட்டா ஜி இஸ் மெஷரபிள் அப்படின்னு சொல்லி, எஃப் அண்ட் ஜி இன் மெஷரபிள்னா ஆல்ஃபா எஃப் பீட்டா ஜி இஸ் மெஷரபிள் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த விஷயத்தை தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இங்கே அண்ட் ஆல்ஃபா அண்ட் பீட்டா வந்து 1 அங்கே. ஓகேவா? ஸோ இந்த மைனஸை நம்ம ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்ன்னு எழுதிக்கலாமா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்மெட்டுக்கு இது வந்துடும். ஸோ அதனால் இதுவும் மெஷரபிள். சீக்வன்ஸ் ஆஃப் மெஷரபிள்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ Fn இஸ் மெஷரபிள். இப்போ தான் F இஸ் மெஷரபிள் சொன்னோம். ஸோ அதனால் Fn minus F is measurable. ஓகேவா? ஸோ இப்போ தட் இஸ் Fn minus Fனா இப்போ செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு such that Fn, இதுக்கு முன்னாடி இன்னும் ஸ்டெப் எழுதலாம். செட் ஆஃப் ஆல் எக்ஸ், இன்னும் ஈஸியாக புரியும். செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு E such that modulus of Fn minus F of x less than eta. ஓகேவா? இஸ் மெஷரபிள். பிகாஸ் இந்த F இஸ் மெஷரபிள்னா நான் அந்த மெஷரபிள் செட்டை இப்படி எழுதிக்கலாம். ஸோ லெஸ் தென் என்ன நம்பர் வந்தாலுமே அது வந்து மெஷரபிள் சொல்லி நம்ம இந்த தியரத்தோட இந்த யூனிட்டோட ஃபஸ்ட்டோட பார்த்துருக்கோம். ஸோ இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன். ஸோ செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு such that Fn of x minus F of x less than n அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் மெஷரபிள். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எக்ஸ் கலெக்ஷன் தான் நான் இங்கே இருக்குது. ஸோ இந்த கலெக்ஷனை நான் En எடுத்துக்கிறேன். ஸோ En is equal to
எஃப்என்கே எஃப்என்னுக்கு பதிலாக கே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த கேங்கிறது நான் சூஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு மேலே உள்ளது, அந்த இண்டெக்ஸ் என். ஓகேவா, 1 2 3 4 5 6 போய்ட்டு இருக்குல்ல. ஸோ அதில் ஒரு ஸ்டேஜ் சூஸ் பண்ணி அந்த ஸ்டேஜுக்கு மேலே உள்ள நம்பர்ஸ் அதான் எஃப்கே ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஈட்டா அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்படி நான் எடுத்துக்கிறேன் அண்ட் ஈட்டா அப்படின்னு எடுத்துக்கிறேன். அண்ட் திஸ் இஎன் இஸ் மெஷரபிள் ஃபார் ஈச் என். அதுக்கப்புறம் E1 E2 E3 E4 என்னால் நிறைய எழுத முடியும். ஸோ அது ஒன்று இதை விட பெருசு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். எல்லாமே நானாக எடுத்துக்கிறது லெட். ஓகேவா, ஸோ அப்போ E1 சப்செட் ஆஃப் E2 சப்செட் ஆஃப் E3 அப் டு எக்ஸெட்ரா அப்படி போய்கிட்டே இருக்குது. அண்ட் இது டோட்டல் யூனியன் வந்து E வர்ற மாதிரி, ஸோ டோட்டல் மெஷரபிள் செட் வர்ற மாதிரி நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அப்போது மெஷரபிள் செட் வர மாதிரி சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போது மெஷர் ஆஃப் இஎன். ஓகேவா, ஸோ லிமிட் என்டென்ஸ் மெஷர் ஆஃப் இஎன் ஈக்குவல் டு எம் ஆஃப் இ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஒரு வேல்யூ வரும்ல, ஸோ அந்த வேல்யூவை நான் எம் ஆஃப் இ அப்படின்னு எடுத்துக்கிறேன். திஸ் மெஷர் ஆஃப் இன்னு எடுத்துக்கிறேன். ஸோ மெஷர் ஆஃப் இ வந்து சின்ஸ் வந்து என்னது ஃபைனைட். ஓகேவா, ஸோ அப்போது கிவன் எப்சிலான் கிரேட்டர் தென் 0 there exists m of e. Actually limit tends to infinity of m of e equal to m of e. That is ஒரு சீக்வன்ஸுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா இந்த கண்டிஷனை அது சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கும். நம்ம சூஸ் பண்ணுற எப்சலானுக்கு நம்ம சூஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு இந்த கண்டிஷன் m of e minus, that is the limit point. ஓகே, m of e minus m of en less than epsilon for all n greater than or equal to n. n நான் சூஸ் பண்ணுற ஸ்டேஜ் அதுக்கு மேலே உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படி சொல்லுவோம். ஸோ n ஈக்குவல் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு, ஸோ இன் பர்டிகுலர் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா when n ஈக்குவல் டு n மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா, n ஈக்குவல் டு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு n, பட் நான் n ஈக்குவல் டு n மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சின்ஸ் த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ ஸ்டில் ஓகேவா, ஸோ m of e மைனஸ் m of en லெஸ் தென் எப்சிலான் அப்படின்னு வரும். ஸோ அதை வந்து m of e டிஃப்ரென்ஸ் m of en லெஸ் தென் எப்சிலான் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த enங்கிறது சப்செட்டு, டோட்டல் மெஷரபிள் செட்டுக்கு சப்செட்டு. நம்ம வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன், அந்த இஎன்ஐ ஏன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த தியரத்தில் உள்ள மாதிரி மெஷர் ஆஃப் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் உள்ள மாதிரி மெஷர் ஆஃப் இ டிஃப்ரென்ஸ் ஏ வந்து லெஸ் தென் எப்சிலான் அப்படின்னு வந்து ஓகேவா, லெஸ் தென் எப்சிலான் வந்துடும். அண்ட் இப்போது ஆன் இஎன் வி ஹாவ், இந்த இஎனில் வி ஹாவ் எஃப்கே மைனஸ் எஃப்என் லெஸ் தென் ஈட்டா ஃபார் ஆல் கே கிரேட்டர் தான் ஈக்குவல் டு என். ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறது தான் இந்த இஎன் அப்படிங்கிறது வருது. தட் எஃப் இந்த எஃப்கே கன்வர்ஜஸ் டு எஃப், எஃப்என் கன்வர்ஜஸ் டு எஃப்னு சொல்கிறோம்ல. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த கேக்கும் அது வந்து பாசிபிள் தான். ஸோ அப்போ எஃப்கே கன்வர்ஜஸ் டு எஃப் ஆன் இஎன், that is en equal to a, because fn converges to f னா டோட்டல் மெஷரபிள் செட்டுக்கு. இப்போ fk நான் எடுத்ததுனால இந்த enக்கு நான் வந்து கன்வர்ஜென்ட் ஆன் enல கன்வர்ஜென்ட் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சாரி இது இன்ஃபினிட்டி தான், இது ஃபைனைட் வேல்யூ சொல்கிறதுக்காக போட்டிருக்காங்க. ஓகே, அப்போ இப்போ தான் வரும். அப்போ m டிஃப்ரென்ஸ் e டிஃப்ரென்ஸ் a வந்து லெஸ் தென் எப்சிலான் அப்படின்னு வந்துடும். அண்ட் இப்போ நான் வந்து அது எப்சிலான் வந்து நான் ஆக்சுவலி மெஷர் ஆஃப் இ டிஃப்ரென்ஸ் a வந்து நான் வந்து லெஸ் தென் டெல்டா சூஸ் பண்ணணும். பட் இங்கே எனக்கு லெஸ் தென் எப்சிலானே வந்துட்டு, அப்போ நான் எப்சிலானுக்கு பதிலாக டெல்டா சூஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிரும். ஓகே, ஸோ இதுதான் இந்த லெம்மா. ஓகேவா, இந்த லெம்மா வந்து பல ப்ரீவியஸ் தியரத்தை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்த தியரம் என்னங்கிறத பார்க்கலாம். ஈகோராஃப் தியரம், இல்லை நேம்டு தியரம். இந்த செக்ஷன் 3.3 உள்ள எல்லாமே ரொம்ப முக்கியமான தியரம்ஸ். ஓகேவா, ஸோ நேம்டு தியரம்ஸ், ஈகோராஃப் தியரம். அசியூம், அதே வார்த்தை தான் திருப்பி வரும் பாருங்களேன். அசியூம் E has a finite measure. Let fn be the sequence of measurable functions on E that converges pointwise on E. ஓகேவா, ஸோ அதே மாதிரி தான் converges pointwise on E to the real valued function f. Then for each epsilon greater than 0 there is a closed set. நல்லா கவனிக்கணும். For each epsilon greater than 0 there is a closed set f contained in E. நான் சூஸ் பண்ணுற ஒவ்வொரு எப்சிலானுக்கும் ஈயில் ஒரு க்ளோஸ்டு செட் எக்ஸிஸ்ட் ஆகும். அண்டு அந்த எம் டிஃப்ரென்ஸ் அதை இ டிஃப்ரென்ஸ் எஃப்போட மெஷர் எடுத்தோன்னா லெஸ் தென் எப்சிலானாக இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு மை சூசன் எப்சிலான். ஓகே, இப்போ ப்ரூஃப் பார்ப்போம். இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணணுங்கிறத மறந்துடக்கூடாது. ஸோ இந்த கண்டிஷன் இருக்குது. அப்போது நம்ம என்ன சொல்லணும், ஒரு க்ளோஸ்டு செட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லணும். அந்த க்ளோஸ்டு செட்டு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லணும். என் கையில் இருக்கிறது எஃப்என் கன்வர்ஜஸ் டு எஃப் பாயிண்ட் வைஸ் ஆன் இ அப்படிங்கிறது கையில் இருக்குது. ஸோ இதை வச்சுட்டு நான் ப்ரூஃப் பண்ணணும். இப்போது நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு நான் ப்ரீவியஸ் லெம்மா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னொரு தடவை ப்ரீவியஸ் லெம்மா நல்லா பாருங்கள். லெம்மாவோட ஸ்டேட்மெண்ட், ப்ரீவியஸ் லெம்மாவோட ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணோம், ப்ரீவியஸ் லெம்மா, அதாவது ப்ரீவியஸ் லெம்மாவில் இதே கண்டிஷன் இருக்கா. ஸோ இது கண்டிஷன் இருக்கும்போது இந்த இது சாட்டிஸ்ஃபை ஆகுதுங்கிறது தான் ப்ரீவியஸ் லெம்மாவோட ஸ்டேட்மெண்ட். அப்போனா
ஒரு 2 பாசிட்டிவ் நம்பர் சூஸ் பண்ணணும் அண்ட் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம், இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோங்கிறது தான் இதனோட தியரம், இந்த லெம்மா. அப்போ நான் ஒரு பாசிட்டிவ் நம்பர் சூஸ் பண்ணணும், அப்படி தானே? அப்போ ஃபார் ஈச் நேச்சுரல் நம்பர் n லெட் டெல்டா நான் எப்படி சூஸ் பண்ணிக்கிறேன்னா எப்சிலான் பை 2n+1 அண்ட் ஈட்டா ஈக்குவல் டு 1/n அப்படின்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர் தான். பை ப்ரீவியஸ் லெம்மா there exist measurable sets an, there exist measurable sets an in E and a natural number n of n stage, okay va? So n of n such that m of difference measure of E difference an less than delta அப்படின்னு வரும். ஸோ இது சப்செட், அதுதான் ஏங்கிறது இங்கே ஏஎன் இருக்குது, நான் ஏஎனை சப்செட் எடுத்துருக்கேன். மெஷரபிள் செட்ஸ் A1 A2 A3 A4 எல்லாமே ஈக்கு சப்செட். அப்போது மெஷர் ஆஃப் இ டிஃப்ரென்ஸ் ஏஎன் லெஸ் தென் டெல்டா, நாங்கள் டெல்டாவை என்ன எடுத்திருக்கேன் எப்சிலான் பை 2n+1 எடுத்துருக்கிறேன். அண்ட் ஆல்சோ மாலஸ் ஆஃப் எஃப்கே மைனஸ் எஃப் லெஸ் தென் ஈட்டா அப்படின்னு அங்கே இருக்கும். அந்த ஈட்டாவை நான் 1/n எடுத்துருக்கிறேன். ஃபார் ஆல் n greater than or equal to n of n greater than or equal to k. இந்த ஸ்டேஜுக்கு மேலே உள்ள எல்லா எலமெண்ட்டும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். இப்போ A1 A2 A3 A4னு ஏகப்பட்ட சப்செட்ஸ் நான் எடுத்துருக்கிறேன்னா, ஸோ அந்த சப்செட்டோட இன்டர்செக்ஷன் எடுக்கிறேன். அந்த இன்டர்செக்ஷனுக்கு பேர் நான் ஏன்னு வச்சுக்கிறேன், ஓகேவா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி an இஸ் மெஷரபிள். ஸோ இன்டர்செக்ஷன் ஆஃப் மெஷரபிள் செட் இஸ் மெஷரபிள், அதனால் a இஸ் மெஷரபிள். இப்போ நான் measure of E difference A is equal to measure of E difference A க்கு பதிலாக intersection n equal to 1 to infinitive an அப்படின்னு போட்டுக்கிறேன். அண்ட் யூனியன் அதை நான் இன்டர்செக்ஷன் இப்படி எழுதிக்கலாம். ஸோ இதை இப்படி எழுதிக்கலாம், யூனியன் ஆஃப் இ இன்டர்செக்ஷன் ஏஎன் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ கவுண்டபிள் சப்பரேட்டிவிட்டி படி லெஸ் ஆர் ஈக்குவல் டு சம்மேஷன் n equal to 1 to infinity m of E difference an அப்படின்னு மாறிடும். அதுக்கப்புறம் m of E difference an வந்து எப்சிலான் பை 2n+1 அப்படின்னு மேலே இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ இதிலேருந்து எப்சிலான் பை 2n ப்ளஸ் இதை வந்து எப்சிலான் பை 2 மட்டும் காமனாக வெளியே எடுத்தோன்னா உள்ள 1/2n இருக்கும். ஸோ சம்மேஷன் n equal to 1 to infinity 1/2n இருக்கும். ஸோ அதை நான் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா 1/2 + 1/2² ப்ளஸ் அப் எக்ஸெட்ரா 1/2 அப்படி போய்கிட்டே இன்ஃபினிட் டேர்ம்ஸாக போயிட்டுருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஜாமெட்ரிக் சீரியஸ். ஆல்ரெடி இந்த மாதிரி நம்ம யூனிட் 1லேயே நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அதோட ஃபார்முலா வந்து a/1 - r, காமன் ரேஷியோ வந்து 1/2. அப்போ 1/2 - 1/2 அப்படின்னு வரும். அப்போ இதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ எப்சிலான் பை 2ன்னு வருது. ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ண நான் மெஷர் ஆஃப் இ டிஃபரன்ஸ் ஏ, அப்போ மெஷர் ஆஃப் இ டிஃபரன்ஸ் ஏ லெஸ் தென் எப்சிலான் பை 2 அப்படின்னு வருது. ஓகே, வி சூஸ் அ நேச்சுரல். அடுத்து பார்த்தீங்கன்னா வி சூஸ் அ நேச்சுரல் நம்பர் n0 சச் தட் 1/n0 லெஸ் தென் எப்சிலான். நம்ம சூஸ் பண்ண எப்சிலானை விட கம்மியாக இருக்கிற மாதிரியான ஒரு n0 1/n0 நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு n0 வேணும்ல, அதான் சூஸ் எனி நேச்சுரல் நம்பர். எனக்கு இல்லை எப்சிலானோட கம்மியாக இருக்கணும் இந்த வேல்யூ. ஸோ அப்படி நான் ஒரு n0 நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ வி ஹேவ் மாடுலஸ் ஆஃப் fk மைனஸ் f லெஸ் தென் 1/n0 ஆன் an0, ஓகேவா? ஸோ ஆன் ஒரு செட் ஒரு நம்மள சப்செட், அந்த சப்செட் வந்து an0. நான் சூஸ் பண்ணுற n0க்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு த செட் an0 ஃபார் ஆல் k greater than a of n0, ஓகே? மோரோவர் இந்த an0 அப்படிங்கிறது ஒரு சப்செட்டு. A1 A2 A3 A4 போதில் சீக்வன்ஸ் ஆஃப் சப்செட்டில் ஒரே ஒரு சப்செட்டு. இந்த ஒரு சப்செட்டு ஏங்கிறது டோட்டல் இன்டர்செக்ஷன். ஸோ பொதுவாக இன்டர்செக்ஷன் அப்படின்னாலே சின்ன செட்டாக தான் இருக்கும். அப்போ a சப்செட் ஆர் ஈக்குவல் டு an0 அண்டு 1/n0 லெஸ் தென் எப்சிலான் அப்படின்னு ஏற்கனவே சொன்னதுனால ஆட்டோமேட்டிக்காக அதாவது 1/n0 விட இந்த வேல்யூ சிறுசு, இந்த வேல்யூ வந்து எப்சிலானோட சிறுசு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மாடுலஸ் ஆஃப் fk மைனஸ் f லெஸ் தென் எப்சிலான்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ ஃபார் ஆல் k greater than n of n0. ஹியர் n of n0னா பயந்துடாதீங்க, அது ஒரு ஸ்டேஜ், ஓகேவா? நான் சூஸ் பண்ணுற ஸ்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு த நேச்சுரல் நம்பர் அண்ட் த செட். ஓகே, ஹியர் n of n0 இஸ் த ஃபிக்ஸட் இன்டீஜர். அப்போ நான் சூஸ் பண்ணுற ஃபிக்ஸட் இன்டீஜர், ஓகேவா? ஸோ அதனால் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஆன் ஏ, எஃப்கே கன்வர்ஜஸ் டு எஃப் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஆன் ஏ. அங்கே அதாவது யூனிஃபார்ம் கண்டினியூஸோட டெஃபினேஷனே அதுதான். இங்கே நம்ம வந்து செக்ஷன் 3.0 ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம், நம்ம ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தால் அது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அதனால் அந்த எஃப்கே கன்வர்ஜஸ் டு எஃப் யூனிஃபார்ம்லி ஆன் ஏ, ஓகே? அண்ட் ஆல்சோ இது நாம் இப்போ தான் ப்ரூஃப் பண்ணிக்கிறோம். மெஷர் ஆஃப் இ இன்டர்செக்ஷன் ஏ இ டிஃப்ரென்ஸ் ஏ லெஸ் தென் எப்சிலான் பை 2 அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இதுக்கப்புறம் இன்னொரு தியரம் இருக்குது. ஸோ அந்த தியரம் எழுதலை, ஏன்னா அந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் அப்படி இங்கே இருக்குது. என்னதுன்னா, ஒரு மெஷரபிள் செட் இருந்துச்சுன்னா அங்கே ஒரு க்ளோஸ் செட் எக்ஸிஸ்ட் ஆகும். அண்ட் எம் ஆஃப் ஏ டிஃப்ரென்ஸ் எஃப் லெஸ் தென் எப்சிலான் பை 2 அங்கே லெஸ் தென் எப்சிலான் வரும், ஓகேவா? அந்த தியரத்தில்
நான் இங்கே எப்சிலான் பை 2 அப்படின்னு போட்டுக்கிறேன். பிகாஸ் எப்சிலானும் பாசிட்டிவ் தான், எப்சிலான் பை 2வும் பாசிட்டிவ் நம்பர் தான். அப்போது அந்த தியரத்தை நான் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எம் டிஃப்ரென்ஸ் மெஷர் ஆஃப் ஏ டிஃப்ரென்ஸ் எஃப் லெஸ் தென் எப்சிலான் பை 2 அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இதையும் யூஸ் பண்ணுறேன். இந்த இருக்குல்ல, ரவுண்ட் போட்டுறேன். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். m of a difference a less than epsilon by 2, measure of e difference a less than epsilon by 2, measure of a difference f measure epsilon by 2. ஓகேவா? ஏதோ ஒரு சின்ன குழப்பம். e difference a difference f கரெக்ட் தான். அப்போ measure of e difference f அப்போ எப்படி வரும்னா measure of e difference a plus measure of a difference f அப்படின்னு வரும். அண்ட் இது வந்து epsilon by 2 plus epsilon by 2. ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக epsilon அப்படின்னு வந்து. ஓகே, ஸோ e to f னா e to a to f. ஓகே, ஸோ epsilon by 2 plus epsilon by 2 less than epsilon அப்படின்னு வந்துடுது. அப்போ measure of e difference f less than epsilon அப்படின்னு வந்துடுது. ஸோ அப்போது ஆக்சுவலி என்ன ப்ரூஃப் பண்ணணும் எனக்கே மறந்து போச்சு. ஒரு நிமிஷம், ப்ரூஃப் பண்ண வேண்டியது ப்ரூஃப் பண்ணிட்டோமா நான் செக் பண்ணிக்கிறேன். வந்துட்டு மெஷர் ஆஃப் இ டிஃபரன்ஸ் எஃப் லெஸ் தென் எப்சிலான் அப்படின்னு சொல்லணும். அண்ட் யூனிஃபார்ம்லி ஆன் எஃப்னு சொல்லணும். ஸோ யூனிஃபார்ம் இப்போ தான் சொன்னோம் நம்ம. யூனிஃபார்ம்லி ஹென்ஸு இந்த இருக்குல்ல, அந்த யூனிஃபார்ம்லின்னு சொல்லி இங்கே நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இங்கே யூனிஃபார்ம்லி இதாக இருக்குல்ல, இந்த யூனிஃபார்ம்லி அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அந்த தியரம் ஓவர், ஹென்ஸ் த தியரம். அவ்வளோதான், சரிங்களா? ஸோ ஈகோராஃப் தியரங்கிறது ரொம்ப முக்கியமான தியரம். ரெண்டே விஷயம் தான். அந்த ஒவ்வொரு மெஷரபிள் செட்டுக்கும் க்ளோஸ்டு செட் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிற அந்த விஷயமும், யூனிஃபார்ம்லி கண்டினியூஸுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக ஹென்ஸ் த தியரம். இப்போ அடுத்த தியரம் அப்படி என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா லிட்டில்வுட்ஸ் செகண்ட் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி அடுத்த தியரம். ஓகே, இப்போ லெட் எஃப் பி த சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன்ட் ஆன் இ. இப்போ டக்கு நம்ம சிம்பிள் ஃபங்க்ஷனாக என்ன ஞாபகம் வரணும், ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். சிம்பிள் ஃபங்க்ஷனாக ஒன்றும் கிடையாது. லெட் எஃப் பி டிஃபைன்ட் ஆன், அதாவது லெட் எஃப் ஃப்ரம், அது சிம்பிள் ஃபங்க்ஷன். நம்ம ஃபங்க்ஷனில் டொமைன் ஒன்று, டொமைன் வந்து மெஷரபிள் செட்டு அண்ட் கோடொமைன் வந்து உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன். அண்டு என்னது f carries only finite number of values in codomain. ஓகேவா? ஸோ இதனோட இது வந்து டிஸ்டிங்க்ட் ஃபைனைட் நம்பர் ஆஃப் டொமைன்ஸ் மட்டும் இருந்துச்சு, ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா தட் இஸ் நோன் சிம்பிள் ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி நடத்திருப்போம், நம்ம பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ டிஃபைன்ட் ஆன் இ தென் ஃபார் ஈச் எப்சிலான் கிரேட்டர் தென் 0. நல்லா கவனிக்கணும். ஸோ எஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் மெஷரபிள் செட் இயில் டிஃபைன்ட் ஆகிருக்கு. இப்போ ஃபார் ஈச் எப்சிலான் கிரேட்டர் தென் 0 there is a continuous function g. ஓகேவா? ஒவ்வொரு எப்சிலானுக்கும் நம்ம சூஸ் பண்ணுற ஒவ்வொரு எப்சிலானுக்கும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எங்கே டிஃபைன்ட் ஆகும், ஆரில் டிஃபைன்ட் ஆகும். அண்ட் எ க்ளோஸ்டு செட் கண்டெய்ன்ட் இன் இ. ஓகேவா? ஸோ இந்த ஈயில் நம்ம சூஸ் பண்ணுற எப்சிலானுக்கு இந்த ஆரில் ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகும். இந்த ஈயில் ஒரு க்ளோஸ்டு செட்டு வந்து கிடைக்கும், தட் இஸ் கண்டெய்ன்ட் இன் இ, ஃபார் விச் அந்த எஃப் ஈக்குவல் டு ஜி. ஓகேவா? அது புதுசாக இருக்கிற கண்டினியூஸ் ஃபங்க்ஷனும் இந்த எஃப்பும் ஈக்குவலாக இருக்கும் ஆன் எஃப்ல. எங்கள் எஃப்ல டோட்டல் ஆரில் இல்லை, டோட்டல் ஈல இல்லை, எஃப்ல அந்த டிஃபைன் பண்ணுற அந்த க்ளோஸ் செட்டில் ஈக்குவல் இருக்கும். அண்ட் மெஷர் ஆஃப் இ டிஃபரன்ஸ் எஃப் லெஸ் தென் எப்சிலான் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ நல்ல தியரம் இது. ப்ரூஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கிவன் தட் எஃப் இஸ் சிம்பிள் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ சிம்பிள் ஃபங்க்ஷன் அப்படின்னு என்ன அர்த்தம், நான் சொன்ன மாதிரி இட் டேக்ஸ் ஒன்லி ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ். அப்போது அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன், a1 a2 up to etc an be the finite number of distinct values taken by f. Okay, so இதான் definition of simple function. Okay, இப்போ நான் என்ன பண்ணுறேன், let ek is equal to set of all x belongs to e such that f of x equal to ak. இந்த ak which means e1 அப்படிங்கிற செட்டு a1க்கு எந்தெந்த a1க்கு ஈக்குவலாக வர்ற எக்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், கலெக்ட் பண்ணி போட்டேன்னா அதான் e1. சிமிலர்லி e2 e3 இப்படி ஒரு கலெக்ஷன் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம மெஷரபிள் செட்டிலேருந்து எடுக்கிறதுனால அந்த ek இஸ் மெஷரபிள். ஓகேவா? ஸோ இந்த e1 e2 e3 e4 எல்லாமே தேவையும் நான் யூனியன் பண்ணுறேன். அந்த யூனியன் வந்து எனக்கு டோட்டல் ஈயே வந்துடும் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். சின்ஸ் ஈச் ek இஸ் மெஷரபிள். ஓகேவா? ஸோ ஒரு மெஷரபிள் செட் இருந்துச்சுன்னா அங்கே ஒரு க்ளோஸ்டு செட் எக்ஸிஸ்ட் ஆகும். எது க்ளோஸ்டு செட் எக்ஸிஸ்ட் ஆகும். அதாவது தியரம் என்னன்னா, இந்த தியரம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மெஷரபிள் செட் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு க்ளோஸ்டு செட்டு கண்டெய்ன்ட் இன் இ சச் தட் மெஷர் ஆஃப் இ டிஃபரன்ஸ் எஃப் லெஸ் தென் எப்சிலான் அப்படிங்கிறது தான் தியரம். நான் போன தியரத்தில் இதை சொன்னேன்.
ஸோ அதே மாதிரி இங்கே ஈகே இது மெஷரபிள் அப்படின்னு சொல்கிறதுனால ஸோ அங்கே ஒரு க்ளோஸ்டு செட் எஃப்கே கண்டெய்ன்ட் இன் ஈகே such that measure of ek difference fk less than epsilon by n அப்படின்னு வரும். அப்போ f1 subset of e2 e1 அது மாதிரி f2 subset of e2 இப்படி நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஏகப்பட்ட f1 f2 f3 f4 நிறைய க்ளோஸ்டு செட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த அத்தனை க்ளோஸ்டு செட்டையும் நான் யூனியன் பண்ணுறேன். ஸோ யூனியன் பண்ணும்போது எனக்கு ஒரு செட்டு கிடைக்கும், அதை நான் f அப்படின்னு வச்சுக்கிறேன். நமக்கு தெரியும் யூனியன் ஆஃப் ஃபைனைட் கலெக்ஷன் ஆஃப் க்ளோஸ்டு செட் இஸ் க்ளோஸ்டு அப்படின்னு தெரியும். ஸோ அதனால் இது அப்போ இந்த எஃப் இஸ் க்ளோஸ்டு அப்படின்னு தெரியும். ஓகேவா? இப்போ A1 A2 AN எல்லாமே டிஸ்டிங்க்ட் அப்படிங்கிறதுனால இந்த A1 A2 A3 இதை வச்சு தான் நம்ம ஈகேவே எழுதியிருக்கோம். அப்போ கண்டிப்பாக ஈகேயும் டிஸ்டிங்க்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ E1 E2 அப்படி எக்ஸெட்ரா EN இஸ் டிஸ்டிங்க்ட் அப்படின்றது. ஓகே, அப்போ மெஷர் ஆஃப் இ டிஃபரன்ஸ் எஃப், மெஷர் ஆஃப் இ டிஃபரன்ஸ் எஃப் நான் எப்படி எழுதிக்கலாம்? மெஷர் ஆஃப் இ டிஃபரன்ஸ் எஃப்க்கு பதிலாக யூனியன் ஆஃப் கே ஈக்குவல் டு 1 to n fk அப்படின்னு எழுதிக்கலாம். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். இந்த வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். என்னோட ப்ரூஃபுக்கு இந்த வேல்யூ வந்து இப்படி வரணும். எனக்கு இ டிஃபரன்ஸ் யூனியன் ஆஃப் கே ஈக்குவல் டு 1 to n fk இஸ் ஈக்குவல் டு யூனியன் ஆஃப் கே ஈக்குவல் டு 1 to n ek டிஃபரன்ஸ் fk அப்படின்னு வரணும். ஸோ இது ஒரு செட்டு, இதுவும் ஒரு செட்டு, ரெண்டு செட்டு ஈக்குவல்னு சொல்கிறதுக்கு நான் லெஃப்ட் சைடு ஒரு எலமெண்ட் எடுக்கணும், அது ரைட் சைடில் வந்து இருக்கணும். அந்த ரைட் சைடில் ஒரு எலமெண்ட் எடுக்கணும், லெஃப்ட் சைடு வந்து இருக்கணும். ஓகே, இப்போ லெஃப்ட் சைடு நான் ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன், எக்ஸ், நேம்லி எக்ஸ். ஸோ லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு இ டிஃபரன்ஸ் யூனியன் ஆஃப் கே ஈக்குவல் டு 1 to n fk. அப்படின்னா என்ன அர்த்தம்? திஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு இ பட் டஸ் நாட் பிலாங்ஸ் டு த யூனியன் ஆஃப் கே ஈக்குவல் டு 1 to n fk. ஓகேவா? So the x belongs to E means x belongs to union of k equal to 1 to k equal to 1 to n ek, because E is equal to union of k equal to 1 to n ek, and that x does not belongs to fk for every k. So union la எந்த இதுலயுமே இல்ல, எதுலயுமே இல்லைனா தான் யூனியன்ல வரவே வராது. ஓகே, இப்போ யூனியன்ல இருந்து ஒரு எலமெண்ட் நான் எடுக்கிறேன் அப்படின்னா ஏதோ ஒன்னுல இருந்தா கூட போதும். ஏதோ ஒரு எலமெண்ட்ல இருந்தா கூட டோட்டல் யூனியன்ல வந்துடும். அப்போ தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ek ஃபார் சம் கே, சிமிலர்லி எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு fk ஃபார் எவ்ரி கே. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ek ஃபார் சம் கே நம்ம சொல்லியிருக்கோம்ல. ஸோ ஏதோ ஒரு கேல அது இருக்கு, அந்த கேவை நான் சூஸ் பண்றேன், சூஸ் கே, அது ஏதோ ஒன்று சம்திங் நான் சூஸ் பண்றேன். அந்த ekல எக்ஸ் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறேன். அந்த எக்ஸ் எங்க இல்ல, எஃப் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ek அப்படின்னு இருக்கு. கடைசி எதான வந்திருக்கு, எக்ஸ் பிலாங்ஸ் டு ek பட் தட் எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு fk அப்படின்னு வந்து. அப்படின்னா அந்த எக்ஸ் எங்க இருக்கும்? வாட் வில் பி த ஆன்சர்? அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ek டிஃபரன்ஸ் fk, அதுல இந்த எக்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ எங்க ஆரம்பிச்சேன்? எக்ஸ் பிலாங்ஸ் டு இ டிஃபரன்ஸ் யூனியன் ஆஃப் கே ஈக்குவல் டு 1 to n fkல ஆரம்பிச்சு கடைசியில் அந்த எக்ஸ் எங்க வந்துட்டு ek டிஃபரன்ஸ் fkல வந்துட்டு. ஓகே ஓகே, அப்போ ek, அப்போ e டிஃபரன்ஸ் யூனியன் ஆஃப் k equal to 1 to n fk சப்செட் ஆர் equal to ek டிஃபரன்ஸ் fk. ஓகே, ஒரு நிமிஷம், அப்படிதான் இருக்கா? ஆமாம், கரெக்ட் தான். அப்போ இங்கே ஆரம்பித்தேன், இங்கே வந்து நின்றுருக்குது. ஸோ அப்போ இதுக்கு இது சப்செட்டு, பட் இதனோட சப்செட்டு தான் இது, பிகாஸ் இதனோட சூப்பர் செட் தான் இது, பிகாஸ் ek டிஃபரன்ஸ் fk இது டோட்டல் யூனியன் ஆஃப் ek டிஃபரன்ஸ் fk. ஓகேவா? அப்போ e டிஃபரன்ஸ் யூனியன் ஆஃப் k equal to 1 to n fk சப்செட் ஆர் ஈக்குவல் டு யூனியன் ஆஃப் k equal to n fk டிஃபரன்ஸ் ek. ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், மாற்றியும் ப்ரூவ் பண்ணலாம். சிமிலர்லி இதே மாதிரி ப்ரொசீட் பண்ணால் மாற்றியும் ப்ரூவ் பண்ணலாம், அது ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? அது வந்து சிமிலர்லி போட்டு நீங்கள் எழுதினா போதும். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு இது சப்செட்னு சொல்லி கடைசியில் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய இந்த இதை ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டு பக்கம் மெஷர் எடுக்கிறேன். ஸோ மெஷர் எடுக்கும்போது மெஷர் ஆஃப் இ டிஃபரன்ஸ் யூனியன் ஆஃப் கே ஈக்குவல் டு 1 to n fk இஸ் ஈக்குவல் டு மெஷர் ஆஃப் யூனியன் ஆஃப் ek டிஃபரன்ஸ் fk. ஓகே, ஸோ இந்த மெஷர் ஆஃப் இ டிஃபரன்ஸ் யூனியன் ஆஃப் கே ஈக்குவல் டு 1 to n fk ஓட வேல்யூ எனக்கு இப்படி கிடைச்சிருக்கு. ஸோ இதை ஈக்குவேஷன் 1ல நான் சப்ஸ்டிட் பண்றேன். ஓகே, ஸோ ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்றேன். ஸோ ஈக்குவேஷன் 1ல நான் சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? e difference measure of e difference f equal to measure of union of ek difference fk அப்படின்னு வரும். நம்ம என்ன கொண்டு வரணும் அதை மறந்துட கூடாது. measure of e difference fk இந்த இடத்துல measure of e difference f less than epsilon அப்படின்னு கொண்டு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு இதுக்கு இது ஈக்குவலாக இருக்குது நம்ம கொண்டு வந்திருக்கோம்.
அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனியன் சமேஷனாக கவுண்டபிள் சப்பரேட்டிவ் படி யூனியன் சமேஷனாக மாறி லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாறும். ஸோ சமேஷன் கே ஈக்குவல் டு 1 to n மெஷர் ஆஃப் இகே டிஃபரன்ஸ் எஃப்கே. அண்ட் மெஷர் ஆஃப் இகே டிஃபரன்ஸ் எஃப்கே வந்து எப்சிலான் பை n அப்படி நான் முதலே சூஸ் பண்ணிட்டேன். இந்த எப்சிலான் பை n நான் வெளியே எடுத்தேன்னா உள்ள என்ன இருக்கும், சமேஷன் கே ஈக்குவல் டு 1 to n 1 மட்டும் இருக்கும். தட் இஸ் 1 + 1 + 1 + up to etc. n டைம்ஸ் 1 இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், n அப்படின்னு அர்த்தம். ஸோ இதனோட டோட்டல் வேல்யூ n. ஸோ n அப்போ எப்சிலான் பை n இன்ட்டு எப்சிலான் பை இன்ட்டு n கேன்சல் பண்ணால் எப்சிலான் மட்டும் வரும். ஸோ டோட்டலாக அப்போ மெஷர் ஆஃப் இ டிஃபரன்ஸ் எஃப் லெஸ் தென் எப்சிலான் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ மெஷர் ஆஃப் இ டிஃபரன்ஸ் எஃப்லான் மெஷர் ஆஃப் இ டிஃபரன்ஸ் எஃப் லெஸ் தென் எப்சிலான் அப்படின்னு வந்துருக்கு. ஸோ இதோட முடிஞ்சு போச்சா, வேற எஃப் இஸ் க்ளோஸ்டு. ஓகேவா? இப்போ ஒரு நிமிஷம், இது முடிஞ்சுதான்னா முடியல. என்ன சொல்லணும், தீரத்தை நான் திருப்பி வந்து காட்டுறேன். 2 விஷயம் இங்கே சொல்லணும். ஒரு விஷயம் நம்ம சொல்லியாச்சு இருக்குல்ல, இது சொல்லியாச்சு. f ஈக்குவல் டு ஜி. நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி, எங்கள் ரியல் நம்பரில் ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி, இந்த ஈக்கு ஒரு க்ளோஸ்டு செட் இருக்குன்னு சொல்லி, அந்த f ஈக்குவல் டு ஜி ஆன் f அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ இது அடுத்த வேலை. ஓகே, அப்போ ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும்ல. இப்போ டிஃபைன் ஜி ஒரு ஃபங்க்ஷன் நான் எங்க எஃப்ல டிஃபைன் பண்றேன். ஓகேவா? ஸோ எஃப்ல ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றேன். ஸோ டிஃபைன் ஜி ஆன் எஃப் பை ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏகே இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு எஃப்கே அப்படின்னு நான் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றேன். இந்த எக்ஸ் வந்து எஃப்கேல இருந்துச்சுன்னா ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏகே. தட் இஸ் இப்போ உதாரணத்துக்கு எஃப்1ல இருந்துச்சுன்னா ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ1, எஃப்2ல இருந்துச்சுன்னா ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ2. அந்த எக்ஸ் எதெல்லாம் கலெக்ட் ஆகுதோ அது அப்படி ஒரு டிஃபைன் நான் பண்றேன். ஓகேவா? ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏகே, எந்த எக்ஸுக்கும் ஏகே தான் வந்து மேப் ஆகுது. ஸோ அப்போ திஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஆன் எஃப்கே. ஏன்னா எஃப்கேல தானே எடுக்கிறோம். ஸோ ஆன் எஃப்கே கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஜி இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் எஃப்கே ஃபார் ஈச் கே. எல்லாத்துக்கும் வரும். அப்போ இட் ஃபாலோஸ் தட் ஒவ்வொரு கே, அதாவது எஃப்1, எஃப்2, எஃப்3, எஃப்4 எல்லாத்துக்குமே கண்டினியூஸ். அப்போ இட் ஃபாலோஸ் தட் G is continuous on union of k equal to 1 to n fk. So total unionலையும் அது வந்து கண்டினியூஸா இருக்கும். ஸோ இதைத்தான் நான் வந்து ஈக்குவல் டு எஃப் நான் எடுத்திருக்கேன். ஸோ அப்போ தட் இஸ் G is continuous on f. ஆல்ரெடி நான் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன். என்னது, f of x equal to ak on ekல டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன். ekல fங்கிற ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன்டு பை f of x equal to ak நான் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் f of k subset are equal to ek. ஓகேவா? ஸோ f of அதாவது இந்த ஃபங்க்ஷன் ekக்கு பாசிபிள்னா இந்த ekக்கு சப்செட்லையும் கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் பாசிபிள். அப்போ f of x equal to ak on fk அப்படின்னு. அப்போ g of x equal to ak on xkல ஆரம்பிச்சு கடைசியில் f of x equal to ak on fkல முடிஞ்சிருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக f equal to g on fk for each k அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஃபார் ஈச் கே அப்படின்னு வந்துடும். அதாவது f equal to g on fk ஃபார் ஈச் கே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக f equal to g on யூனியன் ஆஃப் fk எல்லாத்துலேயுமே பாசிபிள்னா டோட்டல் யூனியன்லையும் அது பாசிபிள். அப்போ டோட்டல் யூனியன்லையும் பாசிபிள்னு அர்த்தம். ஹென்ஸ் f equal to g on f. ஓகேவா? வேற மெஷர் ஆஃப் இ டிஃபரன்ஸ் f லெஸ் தென் எப்சிலான் அப்படின்னு சொல்லி முடிச்சிடும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தேவையில்லை. இல்லை இருக்கு ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ நல்லா கவனிக்கணும். பை தியரம் suppose f is a function that is continuous on a closed set f of real numbers, then f is continuous extension to the whole number r அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் இருக்கு. ஆக்சுவலி வந்து நம்ம சொன்னது வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா f equal to g on f அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். ஓகேவா? பட் எங்கே சொல்லணும், இந்த ஜி வந்து நம்ம எக்ஸ்டெண்டட் ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன்லேருந்து எடுக்கணும். சார் ரியல் நம்பர்ஸ்லேருந்து எடுக்கணும், ஆர்லேருந்து எடுக்கணும். பட் அந்த ஜி எங்கே நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன், ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா எஃப்ல தான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு ஆரில் வரணும். ஓகேவா? ஸோ அப்போ சப்போஸ் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் தட் இஸ் கண்டினியூஸ் ஆன் அ க்ளோஸ்ட் செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ், தென் எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹோல் ஆஃப் ஆர். ஒரு ஃபங்க்ஷனை க்ளோஸ்ட் செட்டில் கண்டினியூஸாக இருந்தால் அது ஹோல் ரியல் நம்பர்லையும் கண்டினியூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஜி கேன் பி கண்டினியூஸ்லி எக்ஸ்டெண்டட் டு ஆர். நான் வந்து ஜியை வந்து எஃப்ல டிஃபைன் பண்ணது பதிலாக ஆர்லேயே சொல்லிடலாம் இந்த தியரத்தை யூஸ் பண்ணி.
ஓகேவா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக எஃப் ஈக்குவல் டு ஜி ஆன் எஃப் வேர் ஜி இஸ் கண்டினியூஸ் ஆன் ஆர் அண்ட் எம் மெஷர் ஆஃப் இ டிஃபரன்ஸ் சி மெஷர் ஆஃப் இ டிஃபரன்ஸ் எஃப் லெஸ் தென் எப்சிலான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? பியூட்டிஃபுல் தியரம். உண்மையிலே நல்ல ப்ரூஃப் சூப்பராக எழுதியிருக்காங்க. இதில் புக்கில் கூட இந்த அளவுக்கு தெளிவாக இல்லை, ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காங்க. ஓகே, அடுத்த தியரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அடுத்தது இந்த யூனிட்டோட கடைசி தியரம், லிட்டில்வுட்ஸ் தேர்ட் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி லூசின்ஸ் தியரம். ஓகேவா? தேர்ட் பிரின்சிபல் லூசின்ஸ் தியரம் அப்படின்னு சொல்லி. பட் இந்த லூசின்ஸ் தியரம் எப்படி வந்து சால்வ் பண்ணணும், தட் இஸ் இந்த ப்ரூஃப் வந்து எப்படி பண்ணணும்னா, இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அத்தனை தியரத்தையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. விச் மீன்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம படித்த அத்தனை தியரமும் தோட ஸ்டேட்மெண்ட்டும் நல்லா புரிஞ்சால் மட்டுமே லூசின்ஸ் தியரம் என்ன அப்படிங்கிறது புரியும். ஓகே, ஸோ அதனால் இப்போ நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு அதை ஒரு ரீகால் பண்ணிட்டு வந்துடுங்க. நம்மளும் இங்கே நான் இடையில நான் காட்டுறேன் எப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ லூசின்ஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். லெட் எஃப் பி எ ரியல் வேல்யூடு மெஷரபிள் ஃபங்க்ஷன் ஆன் இ. Okay, so real valued function, measurable function, and then E for each epsilon greater than 0, there is a continuous function G on R and a closed set F contained in E for which F equal to G on F and measure of V difference F less than epsilon. அப்படின்றது இப்போதான் இந்த மாதிரி பார்த்த பாருங்க. லிட்டில் செகண்ட் பிரின்சிபலும் இதுவும் கிட்டத்தட்ட இல்லை 90% ஒன்றா இருக்குது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் மாறி இருக்கு. அங்கே டிஃபைன்டான சிம்பிள் ஃபங்க்ஷன் சொல்லியிருப்போம், இங்கே ரியல் வேல்யூடு மெஷரபிள் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டும் தான் இதுக்கு முந்தின தியரத்துக்கும் லூசின்ஸ் தியரத்துக்கும்லான வித்தியாசம். ஸோ அப்போ ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன்னா என்ன அர்த்தம்னா, அங்கே வந்து சிம்பிள் ஃபங்க்ஷனுங்கிறது ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ். பட் இங்கே ரியல் வேல்யூடு மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். டோட்டல் ஆருக்கும் நான் வந்து இந்த தியரம் ப்ரூஃப் அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ அதனால் பழைய விஷயத்தை ஃபுல்லாக நான் எடுத்துக்க போகிறேன். எப்படி ப்ரூஃப் எப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ கிவன் தட் எஃப் இஸ் ரியல் வேல்யூடு மெஷரபிள் ஃபங்க்ஷன் ஆன் இ. ஸோ நம்ம கையில் எஃப்ங்கிறது ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பை சிம்பிள் அப்ராக்சிமேஷன் தியரம் ஆக்சுவலி 3.2ல இருக்குன்னு நினைக்கிறேன், செக்ஷன் 3.2ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிள் அப்ராக்சிமேஷன் தியரத்தின்படி தேர் இஸ் அ சீக்வன்ஸ் எஃப்என் ஆஃப் சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ். சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸோட சீக்வன்ஸு கன்வர்ஜென்ட் டு பாயிண்ட் வைஸ் ஆன் இ அப்படின்னு சொல்லி அங்கே சிம்பிள் அப்ராக்சிமேஷன் தியரத்தில் பார்த்துருப்போம். அப்போ சிம்பிள் அப்ராக்சிமேஷன் தியரத்தின்படி தேர் எக்ஸிஸ்ட் அ சீக்வன்ஸ் ஆஃப் சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் சச் தட் இஸ் பாயிண்ட் வைஸ் ஆன் இ. ஒரு ஃபங்க்ஷன் நோக்கி பாயிண்ட் வைஸாக அது கன்வர்ஜென்ட் ஆகும். கன்வர்ஜென்ட் ஆகணும்னு என்ன அர்த்தம்? லிமிட் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆஃப் fn of x equal to f of x for all x belongs to e அப்படின்னு அர்த்தம். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. அப்போ let n be the natural number. Okay, let n be the natural number. By previous theorem, replace f by fn and epsilon by 2n plus 1. Previous theoremத்தில் நம்ம என்ன போட்டிருப்போம்னா, replace f by fn, அதாவது அங்கே வந்து fன்னு ஒரு க்ளோஸ் செட் டிஃபைன் பண்ணியிருப்போம், இங்கே fn அப்படின்னு மாற்றணும், அங்கே less than epsilon வரும். அதாவது மெஷர் ஆஃப் இப்போ நம்ம பார்த்தது e டிஃபரன்ஸ் f less than epsilon வரும். அந்த epsilon by 2n plus 1 அப்படின்னு நான் மாற்றுறேன். இப்போ நல்லா கவனிக்கணும். there exists a continuous function gn on r with respect to that theorem. ஓகேவா? ஸோ அங்கே வந்து அந்த தியரத்தின்படி there exists a continuous function gn on r and a closed set fn subset are equal to e such that fn equal to gn on fn. ஓகேவா? ஸோ அங்கே என்னெல்லாம் பண்ணோம், f போடல, இங்கே fn போட்டிருக்கோம். ஓகேவா? and measure of e difference fn less than epsilon by 2n plus 1. அங்கே epsilon பாருங்க, epsilon by 2n plus 1 போட்டிருக்கோம். ஸோ அங்கே சொன்ன விஷயத்தை அப்படி செஞ்சு this is equation number 2. So already we have limit n tends to infinity of fn of x equal to f of x. ஓகேவா? ஸோ இப்போ தான் நான் சொல்லியிருக்கேன் இந்த fn is measurable and also f is measurable. ஓகே, ஸோ அப்போ ஈகோர் ஆஃப் தியரத்தை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஈகோர் ஆஃப் தியரம் என்ன சொல்லுதுன்னா, தேர் இஸ் அ க்ளோஸ்ட் செட். அங்கே சொல்கிறதா இங்கேயும் சொல்லுது. ஸோ தேர் இஸ் அ க்ளோஸ்ட் செட்டு எஃப் நாட் கண்டெய்ன்ஸ் இ. ஓகேவா? எஃப் நாட் கண்டெய்ன்ஸ் இ. நல்லா கவனிக்கணும். ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு க்ளோஸ்ட் செட் எக்ஸிஸ்ட் ஆகும். அங்கே ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் டு எஃப்ஆ இருக்கும். and measure of e difference f naught less than epsilon by 2. அங்கே தியரத்தில் epsilon அப்படின்னு வரும், இங்கே நான் epsilon by 2 எடுத்துக்கிறேன். this is equation number 3. அப்போ f1 f2 f3 f4 க்ளோஸ்ட் செட்டாக எடுத்துருக்கேன். ஸோ அத்தனை க்ளோஸ்ட் செட்டையும் இன்டர்செக்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இன்டர்செக்ஷன் வந்து நான் fன்னு எடுத்துக்கிறேன். each f1 f2 எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் செட்டு. ஸோ இன்டர்செக்ஷன் ஆஃப் க்ளோஸ்ட் செட் இஸ் அகைன் க்ளோஸ்டு. ஸோ அதனால் இந்த f இஸ் க்ளோஸ்டு. ஓகேவா? இப்போ நான் மெஷர் ஆஃப் இ டிஃபரன்ஸ் எஃப் லெஸ் தென் எப்சிலான் நான் கொண்டு வரணுமா? ஸோ முதல்ல இது எப்படி இருக்கிற வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ மெஷர் ஆஃப் இ டிஃபரன்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு மெஷர் ஆஃப் இ டிஃபரன்ஸ்
இன்டர்செக்ஷன் ஆஃப் n ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டிவ் fn. அண்ட் அதுக்கப்புறம் இன்டர்செக்ஷன் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் இதை இப்படி எழுதிக்கலாம் எஃப் நாட். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் எஃப் நாட் இன்டர்செக்ஷன் f1 இன்டர்செக்ஷன் f2 அப்படி போய்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து செட் ப்ராப்பர்ட்டி டிஃபரன்ஸு, அதாவது டிஃபரன்ஸை இன்டர்செக்ஷனை போட்டு அதை காம்ப்ளிமெண்ட் எழுதிக்கலாம். ஸோ எஃப் நாட் காம்ப்ளிமெண்ட் யூனியன் f1 காம்ப்ளிமெண்ட் அப்படி எக்ஸெட்ரா யூனியன் அப்படி போய்கிட்டே இருக்கு. ஓகே, இப்போ இது எல்லாத்துக்கும் இது காமனாக இருக்கா? ஸோ அப்போ டிஃபரன்ஸ் எஃப் நாட் காம்ப்ளிமெண்ட் யூனியன் டிஃபரன்ஸ் f1 காம்ப்ளிமெண்ட் அப்படி யூனியன் போய்கிட்டே இருக்கு. அண்ட் இப்போ மெஷர் ஆஃப் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து திருப்பி மாற்றி எழுதிக்கிறேன் டிஃபரன்ஸ் எஃப் நாட். இங்கேருந்து இங்கே எழுதுன மாதிரி இங்கேருந்து இங்கேயும் தெரியணும் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ அப்போ டிஃபரன்ஸ் எஃப் நாட் யூனியன் டிஃபரன்ஸ் f1 யூனியன் டிஃபரன்ஸ் f2. இதை மட்டும் விட்டுட்டு இதை வந்து டோட்டலாக சேர்த்து எழுதிக்கிறேன். அப்போ டிஃபரன்ஸ் எஃப் நாட் யூனியன் யூனியன் ஆஃப் n equal to 1 to infinitive டிஃபரன்ஸ் fn அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்போ திஸ் இஸ் லெஸ் than or equal to இது வந்து ஈக்குவல் தான். ஓகேவா? இதுக்கப்புறம் தான் லெஸ் than ஈக்குவல் இது கூட மெஷர் ஆஃப் டிஃபரன்ஸ் f நாட் ப்ளஸ் யூனியன் வந்து ப்ளஸ்ஸாக எழுதிக்கிறேன். மெஷர் ஆஃப் யூனியன் ஆஃப் n equal to 1 to infinitive டிஃபரன்ஸ் f. மெஷர் தான் உள்ளே கொண்டு போகிறேன், யூனியன் ப்ளஸ்ஸாக மாறுது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ தான் லெஸ் than or equal to மாறும். யூனியன் வந்து சமேஷனாக மாறும்போது தான் லெஸ் than or equal to மாறும் பை கவுண்டபிள் சப்பரிட்டிவிட்டி. அப்போ இதுக்கு எப்சிலான் பை 2ன்னு போட்டிருக்கேன். ஸோ இது வந்து சம்மேஷன் n equal to 1 to infinitive மெஷர் ஆஃப் டிஃபரன்ஸ் fn பை 3 ஈக்குவேஷன் நம்பர் 3 யூஸ் பண்ணி நான் எழுதியிருக்கேன். அண்ட் எப்சிலான் பை 2 ப்ளஸ் சம்மேஷன் n equal to 1 to infinitive. ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் 2 வச்சு எப்சிலான் பை 2n + 1 அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். அண்ட் எப்சிலான் பை 2 காமனாக எடுத்தோன்னா திருப்பி இப்படி வரும், அப்படி தானே? ஸோ சமேஷன் ஆஃப் n equal to 1 to infinitive 1 by 2 power n equal to 1ன்னு சொல்லி நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியாச்சு. ஸோ அப்போ எப்சிலான் பை 2 ப்ளஸ் எப்சிலான் பை 2 எப்சிலான். அப்போ மெஷர் ஆஃப் டிஃபரன்ஸ் f லெஸ் than எப்சிலான் அப்படின்னு வந்துட்டு. ஓகே, ஸோ இப்படி வந்துட்டு. ஓகே, இப்போ நம்ம அடுத்து ஒரு விஷயம் சொல்லியாச்சு, இன்னொரு விஷயம் சொல்லணும். ஆல்ரெடி நல்லா கவனிச்சிங்கன்னா gn is continuous and fn is equal to gn on fn நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? அப்போ fn equal to gn on fn. அப்போ fn is continuous on fn அப்படின்னு சொல்கிறோம். அதாவது gn is continuous on fn வர மாதிரி fn is continuous on fn since the total f subset are equal to fn because fங்கிறது இன்டர்செக்ஷன். ஸோ இன்டர்செக்ஷன் தான் இருக்கிற சின்ன செட்டாக இருக்கும். f அதாவது f1 f2 f3 f4 டோட்டலோட இன்டர்செக்ஷன் தான் f. அப்போ கண்டிப்பாக f subset are equal to fn அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த fn is continuous on fnனா அதுக்கு சப்செட் fலையும் அது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் fn is continuous on f அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இப்போ ஈகோராஃப் தியரத்தின் படி fn converges to f uniformly on f நாட் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். இது வந்து ஈகோராஃப் தியரத்தின் படி எழுதியிருக்கேன். அப்போ f நாட்டில் யூனிஃபார்ம்லியாக இருக்கு. ஆனால் இந்த f சப்செட் ஆர் ஈக்குவல் டு f நாட் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். அப்போ இந்த fn வந்து fல வந்து இது fn வந்து fல வந்து கண்டினியூஸ்னா அதோட சூப்பர் செட்லையும் கண்டிப்பாக கண்டினியூஸாக தான் இருக்கும். அதனால தான் அப்போ fn converges to f uniformly f நாட். அப்போ f subset are equal to f நாட். இப்போ fn converges to f on uniformly. யூனிஃபார்ம்லி சொல்கிறதுக்காக ஓகே எப்போ இது ஒரு சின்ன குழப்பம், வேற ஒன்றும் இல்லை. எஃப்ல வந்து கண்டினியூஸ்னு சொல்லிட்டோமா? ஸோ யூனிஃபார்ம். அப்போ இந்த fn converges to f uniformly on f நாட்னா f நாட்டில் யூனிஃபார்ம்லியாக இருந்துச்சுன்னா எஃப்ல யூனிஃபார்ம்லியாக தான் இருக்கும் இந்த கன்வர்ஜன்ஸ். ஓகேவா? அதனால சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் fn converges to f uniformly on f. இதுக்கு இது சப்செட்ங்கிறதுனால ஓகே. இப்போ சின்ஸ் யூனிஃபார்ம் limit of a sequence of a continuous function is continuous, so f is continuous on f. okay, so இது அவ்வளவும் கன்வர்ஜென்ட் ஆகிற பாயிண்ட் f அப்படிதானே? ஸோ fn கன்வர்ஜென்ட் ஆகிற பாயிண்ட் f. ஸோ அதுவும் லிமிட்டாக அதான் இங்கே போட்டிருக்கு, யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் ஆகுது. ஸோ இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இதுவும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஸோ அப்போ டோட்டலாக நீ என்ன பண்ணிடலாம், f is continuous on f அப்படின்னு எழுதிடலாம். fn போடுறதால நீ fn எழுதிடலாம். ஸோ அதுவும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். அப்போ by the above theorem f can be extended as a continuous function g is in the whole R அப்படின்னு. பிகாஸ் இதுக்கு முந்தின தியரம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருப்போம். ஓகே, சிம்பிள் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணால் என்ன அர்த்தம், அதனோட கோடொமைன் எக்ஸ்டெண்டட் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ எக்ஸ்டெண்டட் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷனுக்கு அது வந்து பாசிபிள். அதனால நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபங்க்ஷனை நான் எக்ஸ்டெண்டட் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷனை நான் கொண்டு போய்க்கலாம்.
அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஜி வந்து ஜி எக்ஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் ஹோல் ஆர் அப்படின்னு வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக ஜி இஸ் கண்டினியூஸ் ஆன் எஃப் அப்படின்னு வந்துடும். ஏன்னா எஃப் ஈக்குவல் டு ஜி தானே, இவ்வளோ நேரம் நம்ம எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் எஃப் சாரி எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் எஃப்னு தான் போட்டிருக்கோம். இப்போ எஃப் ஈக்குவல் டு ஜி நான் முன்னாடியே சொல்லியாச்சு. இந்த ஜியை நான் வந்து ஹோல் ஆர் வரைக்கும் கொண்டு போகலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி. ஸோ அதனால் ஜி இஸ் கண்டினியூஸ் ஆன் ஆர் அண்ட் எஃப் ஈக்குவல் டு ஜி ஆன் எஃப். ஸோ அதனால் இது ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ தியரம் ஓவர். தட் இஸ் இந்த யூனிட் 2 ஓவர். உங்களுக்கு ஓகே தானே? ஸோ இப்போ யூனிட் 3யும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 3 செக்ஷன் தான் இருக்குது. ஸோ 3 செக்ஷனையும் நம்ம 3 நாளில் முடிக்க பார்ப்போம். நான் ஒரு நாளைக்கு ஒரு செக்ஷன் கணக்கு படி நடத்திட்டு இருக்கிறேன். பார்ப்போம் 3 நாளில் முடிக்க இப்படி தான் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.